நான் தான் முருகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து பாத்துட்டு போவான். இப்ப என்னடான்னா 2 நாளா ஆளையே காணோம். ஒண்ணுமே புரியல. அண்ணே திருவிழா நேரண்ணே, வீட்டுல ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு அப்படி தோணலப்பா, ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. அண்ணே ப்ராப்ளம் அப்படி இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிருந்தீங்களே, அங்க பாருங்க மயில மாதிரி இறந்து வராங்க. நாங்க அப்படி ஒதுங்கிறோம், உங்க காதல் கேஸ் அவுத்து விடுங்க. ஏன்னு வருங்கால திரும்பி பார்க்காம போறாங்களே, ஏதோ வசவசா நடந்திருக்குமோ? ஏய் சரி ஏய் கிராமத்து பொண்ணுங்கள கடத்தருவில் விற்கிற கத்திரிக்காய் நினைச்சியா? செவில பிஞ்சிடும், ஜாக்கிரதை. ஏண்டா கண்ணா அப்படி பாக்குற? ஏண்டாவா? என்ன ஆம்பளைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? This is Madras language. ஆம்பளைய வாமாம்போ, பொம்பளைய போடா அப்படிம்போ. அப்படியா? அப்படித்தான். நீங்க கிட்டார் வாசிக்கிறவரு, ரசிகர்கள் உள்ளத்துக்குலாம் சொந்தமானவரு. உங்களை நான் சொந்தமாக்கிக்க போறேனே, அது சரிதானான்னு யோசிக்கிறேன். என்னுடைய கிட்டார் வாசிப்பினால லட்சோப உள்ளங்களையும் காதுகளையும் குளிர வைக்குது. நீ என் இதய ராணி, என் இதயத்தை உங்ககிட்ட திருட்டு கொடுத்துட்ட. நீ நானும் கிட்டாரும் கம்பியும் போலவும் ட்ரம்பெட்டும் சைடும் மாதிரியும். வழக்கமா எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதான் நீங்களும் சொல்றீங்க. ஏய் லவ்ங்கிறது யூசுவல் ஃபார்முலா, அதுக்காக யாரும் பண்ணாமல இருக்காங்க. கம் ஆன், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நான் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன், எல்லாமே என்கிட்ட ஃபாரின் டைப்ல தான் இருக்கும். 500 வருஷம் நாங்க அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு மேரேஜ் மட்டும் பேக்ல வச்சுக்கலாம். அதான் முடியாது. ஏண்டா முடியாது? ஏய் வந்துட்டான் பொண்டாட்டி தினவன். முதல்ல தாலியை கட்டு, மத்ததெல்லாம் அப்புறம். ஏய் அங்கிள், நம்ம நாட்டுக்கு உன்னோட நாகரிகம் ஒத்து வராதுப்பா. இந்த பாரு, நீங்க 2 பேரும் வயலு வாய்க்கா வரப்புன்னு சுத்துறத ஊர்க்காரங்க எல்லாம் பாத்துட்டாங்க. முதல்ல கல்யாணத்தை பண்ணு. என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஏயா இப்ப நான் என்ன 5008 5020 நான் சொன்னேன்? அவசரப்படாத. என்ன ஒரு மாதிரியா பேசுற? இதெல்லாம் வீட்டுல கேட்கணும்பா. என் பொண்ணை தொடும்போது என்கிட்ட கேட்டா தொட்ட? டேய் மாமா, இந்த மாதிரி நீ அவசரப்பட்டு தான் எங்க அக்காவை அடிச்சு கொன்னு தனியா உட்கார்ந்து தின்னுக்கிற. திஸ் இஸ் லவ். இதுல அவசரப்படக்கூடாது. பெருசா மீச வச்சிருக்கிற உனக்கெல்லாம் இத பத்தி புரியாது. நான் வீட்டுக்கு போய் இத பத்தி தீர யோசனை பண்ணி உனக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவை என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறேன். ஓகே வர்றேன். ஹாய் டார்லிங், ஐ வில் மீட் again. ஓ திஸ் கிஸ் நான் மறந்தே போயிட்டேன். கேட்ச். செலக்கிளி, நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. முருகன் மேல உசிரையே வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை அத்தனை பேருக்கு மத்தியில கை நீட்டி அடிச்சிட்டியே. 10 பேருக்கு மத்தியில கைய பிடிச்சு இழுத்தானா அப்படிப்பட்ட திமிர் பிடிச்ச பயல சும்மா விடக்கூடாது. இங்க பாரு, மனசுக்கு பிடிச்சவள ஒரு ஆம்பளை கைய பிடிச்சு இழுக்கிறதும் கொஞ்சம் சகஜம் தானே. அவன் மனசுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதாது, எனக்கும் பிடிக்கணும். உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி வளர்ற. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல. நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். மலை கோயிலுக்கு போய் படி பூஜை செய்யணும். நான் வரேன். செலக்லி, நான் சொல்றது கேளு. நீ என்கிட்ட நடந்துக்கிறத நடிப்பா இல்ல நிஜமா? ஏன் பேசாம இருக்க? இந்த நாடகத்தை அரங்கேற்று இருந்த யாரு? மௌனமானது என் மனசை சாகடிக்காத. உன் மனமாட்டத்துக்கு என்ன காரணம் சொல்லு. நீ யாரோ நான் யாரோ, நான் எதுக்காக உன் மனசு சாகடிக்கணும்? செலக்லி, நான் தான் உன்னோட முருகன், அதை மறந்துட்டியா? நீ யாருங்கிறதே எனக்கு தெரியாதப்ப எப்படி நினைக்க முடியும், எப்படி மறக்க முடியும்? எனக்காக பல வருஷம் நீ எங்கல இல்ல. என் பாட்டை கேட்ட உடனே துள்ளி குதிச்சு ஓடி வரல? இல்ல. நான் தான் முருகன் தெரிஞ்ச உடனே வயலு வரப்புன்னு என் கூட சுத்தி தெரியல? இல்ல. ஏய், என் பொறுமையை சோதிக்காத. நீ என்ன காதலிக்கல? இந்த வாரமும் பூமி அழிஞ்சாலும் நம்ம காதல் அழியாதுன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா? அர்த்தம் இல்லாம ஏதாவது உளராத. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. நீ இப்படி சுத்தி சுத்தி வர்றத பாக்குறப்ப என் உச்சி வரைக்கும் பத்திட்டு எரியுது.
நீ ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இருந்தா இப்படி பொறுக்கித்தனமா சுத்துறத விட்டுட்டு பொழைக்கிற வழிய பாரு. அந்த பொண்ணு மனசை யாரோ கெடுத்து வச்சிருக்காங்க. அதான் வேண்டாதவன்ட்டு பேசுற மாதிரி பேசிட்டு போகுது. இனிமே நம்ம தாமதிக்க கூடாது. உடனே உங்க மாமாவை பார்த்து நீங்க தான் முருகங்கிற விஷயத்த சொல்லிடணும்னு. எல்லாம் முத்து இலசா விழுகுதுடா, முத்தலா பார்த்து வெட்டு. இந்த முத்துபாய் எப்பவும் இப்படித்தான் முதலாளி. அரவளை பிடிச்சோம்னா இலசா வெட்டி தட்டுறான், ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறான். நீ மட்டும் கிழிச்சிருவியாக்கும். மத்தவனை பத்தி கோழி மூட்டத்திலே இரு. உருப்பட வழிய பாடுற. அப்பா வாமா, மலை கோயிலுக்கு போய் படி பூஜை பண்ணிட்டு வந்தியா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நம்ம ஊருக்கு புதுசா பாட வந்திருக்கிற பாட்டுக்காரன் என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு மலை கோயிலுக்கே வந்துட்டான். யாராவது பார்த்தா அசிங்கமா நினைச்சுக்க மாட்டாங்க? அதான்ப்பா மனசே சரியில்லை. இதுக்காகவா இடிஞ்சு போய் வர்ற? சரி சரி, நீ வீட்டுக்கு போமா, நான் பாத்துக்கிறேன். போமா. சரிப்பா. மாமா, யாருக்கு யாரடா மாமா? என்ன தைரியம் இருந்தா என்ன மாமான்னு கூப்பிடுவ? ஊரை விட்டு ஊரு வந்த கழுத உன்ன. மாமா நான் சொல்றது கேளு. நீ சொல்றது கேட்க நான் தயாரா இல்ல. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஏதாவது காரணம் சொல்லி ஒட்டு ஊற வச்சுக்கலாம் நினைச்ச உன் உடம்பு முக்கா தொட்டுக்கு போறாது. போறாங்கிறது மாமா. போடா. ஏய், என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தங்குடா. கிளகிளி, என்னத்த? மாமன் பசியோட காத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ வடியா இருக்கு. உன் கையால கொஞ்சம் சோறு போட்டுருமா? சரியத்த. அசோத, உனக்கு என்ன புத்தி கித்தி கெடுப்போச்சா? ஒண்ணும் தெரியாது சின்ன பிள்ளைகிட்ட சோத்தை கொடுத்து அனுப்புறியே, ஏன் நீ கொண்டு போய் போடுறது? ஏன் என் மகனுக்கு என் மருமக சோறு போடக்கூடாதா? நான் என்னமோ ரோட்ல போறேன்னு கூட்டி விட்ட மாதிரில பேசுற. அசோத, பெத்தவட்ட பேசுறோங்கிற மறுவாதியோட பேசு. என்னதான் அத்தை மகன் மாமா மகளா இருந்தாலும் தொட்டு தாலி கட்டுற வரைக்கும் பூவை பொத்தி வைக்கிற மாதிரி வைக்கணும். ஊரறிய நல்ல காரியம் நடக்கிற வரைக்கும் ஒதுங்கி இருக்கிறதா நல்லது. இங்க பாருமா, நான் ஒண்ணு இப்பவே 2 பேரையும் பாய போட்டு படுக்க வச்சில்ல. பசிச்ச வயித்துக்கு கொஞ்சம் சோறு போட சொன்னேன். நீ இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறமா நான் மிதமா இருந்தா நல்லா இருக்காது. சீக்கிரமாவே 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். என்னமாத்தா, நீ ஆச்சு உங்க அண்ணனாச்சு.